Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல banana வச்சு எப்படி டேஸ்டியான பர்ஃபி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்தறலாம் வாங்க. 1 கிலோ வாழைப்பழம் கட் பண்ணி வச்சது. அச்சு வெல்லம் 1/2 கிலோ. முந்திரி பருப்பு தேவையான அளவு. corn flour. இதுக்கு தேங்காய் எண்ணெயையும் எடுத்துக்கலாம், நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய். இப்போ மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்சுருக்க வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி சாஃப்டா அரைச்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம அச்சு வெல்லம் காய்ச்சி எடுக்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். இது கூட நம்ம இப்போ 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். அச்சு வெல்லம் அப்படியே கரையணும். அச்சு வெல்லம் நல்லா கரையை தட்டி அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி கரைஞ்சி வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா கரையணும். அச்சு வெல்லம் அப்படியே கரைஞ்சி வந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம இதோட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூளுக்கு பதிலாக நம்ம இதில் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் மணத்துக்காக. இப்போ நம்ம ரெடி பண்ண அச்சு வெல்ல பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம். அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வாழைப்பழ மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி நல்லா பரட்டி பரட்டி வேக வைக்கணும். இதில் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க அச்சு வெல்ல பாகு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இருக்கிற எல்லா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதோ பர்ஃபிக்கான பதம் வந்து இப்படி தான் இருக்கணும். இதே பொங்கி பொங்கி வரணும். அதுதான் அந்த பர்ஃபிக்கான பதம். அந்த பதம் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஊற்றுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ட்ரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பாதாம் பிஸ்தா எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே இப்போ இதில் ஊற்றிடலாம். அப்புறம் அதை அப்படியே நம்ம வச்சுட்டு செட் பண்ணி விட்டுக்கலாம். செட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 2 hours கிட்ட ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம்.
2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டேஸ்டியான பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுது. பாருங்கள். இதை இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். வாவ், டேஸ்டியான சுவையான பர்ஃபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பான்ச்சியாக வந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.